இன்னைக்கு வந்து ஒரு ஸ்நாக்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா முறுக்கு சாண்ட்விச் தான். இன்னைக்கு சண்டே ஈவினிங் வந்து முறுக்கு சாண்ட்விச் செஞ்சு தாங்கன்னு கேட்டாங்க. அதனால் முறுக்கு சாண்ட்விச் தான் பண்ண போகிறோம். வாங்க அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து முறுக்கு, இந்த சைஸ் முறுக்கு வந்து எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை ஒரு 3 ஸ்பூனு, லெமன் ஆஃப் லெமனு, இது வந்து சீஸ் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி சீஸ் தான் கிடச்சிது. உங்களுக்கு பெரிய சீஸ் கிடச்சா பெரிய சீஸ் எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து இங்கே கிடைக்கல, இந்த மாதிரி சீஸ் தான் எனக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் வந்து நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியும் அதே மாதிரி தான் குட்டி குட்டியாக அப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயமும் அப்படி தான், வெங்காயமும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பச்சை மிளகா, இஞ்சி ஒரு துண்டு, ஒரு 4-5 பல் பூண்டு, கொத்தமல்லி, புதினா, ஜீரகம், ஓம் பொடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான பொருள். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு ஒரு க்ரீன் சட்னி ஒன்று அரைச்சிக்கணும். அதுக்கு வந்து கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கணும். இந்த ஸ்பூனால் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. க்ரீன் சட்னி வந்து ஜீரகம் போட்டுக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி புதினா போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, இந்த பொட்டுக்கடலை எடுத்து வச்சோம்ல அது வந்து 3 ஸ்பூன், அதையும் போட்டுக்கோங்க. அப்புறம் லெமன் புழிஞ்சிக்கலாம், ½ லெமனு. கொஞ்சம் ஐஸ் வாட்டர், லைட்டாக கொஞ்சம் ஐஸ் வாட்டர் இருந்தால் ஐஸ் வாட்டர் போட்டுக்கலாம். இந்த ஐஸ் க்யூப்ஸ் இருந்தால் கூட 2-3 ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஐஸ் வாட்டர். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு. உப்பு வந்து கொஞ்சமாக. அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ வந்து இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் வாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், க்ரீன் சட்னி அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ வாங்க எப்படி பிளேட்டிங் பண்ணலான்றதை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து ஓம் பொடி கொஞ்சம் கீழே அப்படியே போட்டுக்கணும். அப்புறம் முறுக்கு லைனாக அடிக்கணும். இந்த மாதிரி லைனாக அடிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து வெள்ளரிக்காய், வெங்காயம், தக்காளி, அப்படியே லைனாக அடிக்கிட்டு வந்துடலாம் ஃபுல்லாகவே. அவ்வளோதான், ஃபுல்லாக வச்சாச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து இந்த க்ரீன் சட்னி அரைச்சி வச்சுருக்கோங்களா, அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கணும். இல்லை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் இதுக்கு மேலே கொஞ்சம் ஓம் பொடி அப்படியே தூவிக்கணும். இப்போ வந்து சீஸ் துருவி போட்டுக்கலாம். இப்போ வந்து இதுக்கு மேலே சீஸ் துருவிக்கலாம். அப்படியே ஃபுல்லாக எல்லாத்துலேயும் படுற மாதிரி அப்படியே துருவிக்கணும். இது வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கடையிலேருந்து வாங்கி கொடுத்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. சரி நம்மளும் ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லி ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன். நல்லா வந்தது. நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. அவ்வளோதான், ஃபுல்லாக துருவி போட்டாச்சு சீஸு. இப்போ வந்து இதுக்கு மேலே ஒரு முறுக்கு அப்படியே செட் பண்ணிடணும். அவ்வளோதான், அப்படியே இதுக்கு மேலே கொஞ்சம் வந்து ஒன்று. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாண்ட்விச் ரெடி.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாண்ட்விச் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட வேண்டியதா. இப்படியே கூட சாப்பிட்லாம். அப்படியே சாப்பிட்டிங்கன்னா முறமுறன்னு இருக்கும். கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் நமுத்து போயிருக்கும். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நமுந்து கொஞ்சம் இதுவாக அது மாதிரி இருக்காமல் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி பையன்கிட்ட கொடுத்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எப்படி இருக்கு பார்த்து. கடையில் செய்கிற மாதிரி இருக்கா? நீ சாப்பிட்டு பாரு தர்ஷினி. ஓகே, எப்படி இருக்குது தர்ஷினி? ஃப்ரெண்ட்ஸ், இவங்க 2 பேருமே சரியாக சாப்பிட்டு சரியாக சொல்லவே இல்லை. அதனால் எங்கள் சித்தி, எங்கள் சித்தப்பா, எங்கள் அம்மாலாம் எங்கள் சித்தப்பா வீட்டில் இருக்காங்க. போய் அவங்கக்கிட்ட கொடுத்து எப்படி இருக்குன்னு கேட்போம் வாங்க. எங்க பின்னி அம்மாலாம் லைட்டு போடாமல் இருட்டாக கிடக்குது. 6 மணி எப்படி ஆயிடுச்சு? வாங்க வாங்க மம்மி. என்னதான் சீக்கிரம் என்னதான் சொல்றீங்க? நீ டாடியை கூப்பிடு. டாடி டாடி வாங்க டாடி. என்ன அது? சாப்பிடுமா, 2 சேர்த்து அப்படியே எடுத்து. ஐயோ 2 சேர்த்து அப்படியே சாப்பிடணும். எடுத்து இப்படி கடிச்சு சாப்பிடு. டேஸ்ட் எப்படி இருந்தது? டேஸ்ட் எப்படி இருக்கு? சூப்பரா டாடி அது எதுக்கு அப்படி? முறுக்கு சாண்ட்விச்சை எப்படி சாப்பிட்றாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். முறுக்கு தனியா சாப்பிடுவாங்களா? மாவு 2த்தையும் இப்படி சேர்த்து வச்சு இப்படி கடிச்சு சாப்பிடணும். பல்லு இல்லை. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா கிட்ட ஒரு சாண்ட்விச்சை கொடுத்தா ஏதோ தனியாக எடுத்து சாப்பிடுறாங்க. என்னை கொடுத்துட்டேன். நல்லா இருந்துச்சா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சமினா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.